ஜனநாயகன் படம் பார்த்ததுக்கு அப்புறமா படம் பார்த்தவங்க ஒரே அழறாங்க. நாம செய்திகள் சொல்லும் பொழுது கமெண்ட்ல வந்து கீழே போடுவாங்க, யாருமே விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, நீங்க ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அப்புறம் சினிமா விட்டு போயிடுவாரு, நமக்கு வந்து சினிமாவில் இருக்கிற விஜய் என்ன தான் வேணும் அப்படின்னா கமெண்ட் போடுவாங்க. ரொம்ப கிட்டத்தட்ட 68 படம் நடிச்சிட்டாரு, இது 69வது படம். உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தால் அதையே திரும்பி திரும்பி போட்டு பார்த்துக்க வேண்டியது என்ன. இன்னொன்று, இன்னைக்கு அரசியலே சினிமாவா மாத்திட்டாரு. ஒரு இயக்குனராக இந்த படத்தில் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை, அது ஒரு பெரிய நமக்கு கவலை தான். அவருடைய முந்தைய படங்களை ஒப்பிடும் பொழுது ஜனநாயகன் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தான படம் கிடையாது. இன்றைக்கே எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், சட்டசபைக்கு வழக்கமாக வர்ற முதல்வர் வந்து நேற்று வரவே இல்லை. கடைசி படத்தை ஒரு மனுஷன் இன்னொரு 10 தடவை தான் பார்த்துட்டு போட்டுருவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிதா? அங்கங்கே வந்து காவல் நிலையங்கள்லாம் பூட்டி போட்டு விஜய் சாருக்கு பாதுகாப்பு கொடுக்க போயிட்டாங்களா? கிடையாது. கலைஞர் காலத்தில் ஒருத்தங்க கூட வாய திறக்கும். அவர் தினமும் படம் பார்க்க போவார். அவர் பண்ணால் தவறு கிடையாது, ஜெயலலிதா அம்மா பண்ணால் தவறு கிடையாது. அவங்க வீட்லேயே ஒரு தியேட்டர் வச்சுட்டு எல்லார்ட்டையும் டிவிடி வாங்கி படம் பார்த்துருக்காங்க. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்தனா நல்லா இருக்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் படம் என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். ரெண்டாவது படம் பார்த்தவங்க ஒரே அழறாங்க. நம்ம ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எப்படி? ஆக்சுவலாக அது விஜயனுடைய கடைசி படம் அப்படிங்கிறத பல பேரை தாங்கிக்க முடியல. ஆக்சுவலாக அவர் அறிவிச்சார், இதுதான் கடைசி படம், இதற்கப்புறம் அரசியல் தான் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொன்னார். அப்படி இருந்தும் கொஞ்சம் பேருக்கு எப்படியாவது ஒரு அரசியலில் தோற்றுருவார், திரும்பவும் சினிமாவில் நடிக்க வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. சில பேர் வந்து இப்போ நாங்கள்லாம் அந்த செய்தியை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோம், இது மாதிரி இவர் வந்து இனிமேல் நடிக்க போகிறதில்ல, அரசியலுக்கு போகிறாரு, அரசியலில் ஜெயிச்சிட்டாருன்னா நடிக்க வர மாட்டார் அப்படின்லாம் நாம் செய்திகள் சொல்லும் பொழுது கமெண்ட்டில் வந்து கீழே போடுவாங்க, யாருமே விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, நீங்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அப்புறம் சினிமா விட்டு போயிடுவார், நமக்கு வந்து சினிமாவில் இருக்கிற விஜய் என்ன தான் வேணும் அப்படின்லாம் கமெண்ட் போடுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இவங்க அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இந்த கமெண்ட் போட்ட பார்ட்டிகள் தான் இப்படி அழுதுட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு தோணும். அதே மாதிரி அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் பெண்கள் அவரை பார்த்து கதறி கதறி அழுவாங்க. என்னென்னா, இவ்வளவு காலம் பார்க்குறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தரை பக்கத்தில் பார்க்குறவங்கும் போது அந்த இது இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த எமோஷன் வந்து அப்படியே அழுகையாக வெளிப்படுது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான அழுகையாக இருக்குது. என்னென்னா, இனிமேல் அவரை திரையில் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 68 படம் நடிச்சிட்டாரு, இது 69வது படம். உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தால் அதையே திரும்பி திரும்பி போட்டு பார்த்துக்க வேண்டியது என்ன. இன்னொன்று, இன்னைக்கு அரசியலே சினிமாவாக மாற்றிட்டார். அவர் நடந்து வர்றது, போகிறது, உட்காந்துருக்கிறது, திரும்புறது எல்லாத்தையும் டிவியில் காமிக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் பெண்கள் வந்து சமைக்கிறத கூட கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒன்று உட்காந்துடுறாங்க. சட்டசபை நிகழ்வுகள்லாம் அப்படி உட்காந்து பார்க்குறாங்க. அந்தளவுக்கு சினிமாவாக மாற்றி விட்டார் எல்லாத்தையும். அப்புறம் எதுக்கு அழறணும்? அது வேண்டாமே, தேவையில்லாது தானே. எனக்கு வேணாம். பக்கத்துல எல்லாம் உட்காந்துருக்கும்போது ஒரு வயசானவங்க தேவி அழுதாரு, அவர் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு, அவர் மறுபடியும் பார்க்க முடியாது அப்படின்னு. நானும் யோசிச்சேன், ஏன் இந்த அளவுக்கு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் மேல லவ் இருக்கு அப்படின்னு நமக்கு அது எமோஷனலா ஆகுதுன்றது தெரியுது அந்த வீடியோ பார்க்கும்போது. இவங்க பார்க்கும்போது இவங்கள பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதான் அது ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கு பார்க்கும்போது. கண்டிப்பா. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்றாங்க. முதல் நாளே 100 கோடி அப்படின்றத சொல்றாங்க. என்ன நம்பர்ஸ் நான் பண்ணியிருக்கு, அதை தாண்டி ஒரு லீக்கான ஒரு திரைப்படம், அதுக்கு இப்படி ஒரு இம்பாக்ட் அப்படின்றது எப்படின்னா, அதுதாங்க பெரிய ஆச்சரியம். இந்த படம் லீக் ஆகி 1.25 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்போ அவ்வளோ பேரும் பார்த்தவங்க திரும்பி ரிப்பீட் ஆனால் தான் இவ்வளோ பெரிய கலெக்ஷனே வரும். அப்போ அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா விஜய் மீது இருக்கிற அன்பு தான். இன்னொன்று, தார்மீக ரீதியாக நமக்கு நாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது. ஏன்னா இந்த படம் வந்து ஓப்பனிங் இல்லை, எங்கேயுமே கூட்டம் இல்லை அப்படின்னா அது அவருக்கு கெட்ட பேர். அப்போ நாம் கட்டாயமாக வரணும்னு நினச்சி வந்தவங்க ஒரு கூட்டம். இன்னொன்று வந்து இந்த அமைச்சர்கள் அப்புறம் எம்எல்ஏக்கள் இவங்களே வந்து தியேட்டரில் பல்காக டிக்கெட்டை வாங்கி எல்லோரும் கொடுத்துட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர் அமைச்சர் ஆனந்த் வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. அவர் தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்போ அவர் சொல்கிறத நம்ம மதிக்கணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. தியேட்டரே திருவிழா மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டாரு அவர். அப்போ திருவிழாவாக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. டக்குன்னு டிக்கெட்டுகளை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து அது ஒரு பெரிய கூட்டமாக வந்து நின்றுச்சு. ஸோ எல்லாமா சேர்ந்து தான் இந்த திருவிழாவாக அது மாறினது. மிக முக்கியமாக வந்து வெற்றி தேட்டரில் வந்து சங்கீதா போய் படம் பார்த்தாங்கன்னு ஒரு வீடியோ பயங்கர வைரலாம். அது என்ன சொல்றதுனே தெரியல, இது உண்மையா பொய்யா என்னதான். அதாவது எப்போவோ நடந்த சம்பவங்களை எடுத்து
இப்போ கனெக்ட் பண்ணுவாங்க. அது அது இப்போ மாதிரியே இருக்கும், நமக்கும் பார்க்குற நமக்கும் அப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ சூரி இருக்காருல்ல, அவர் ஒரு படம் ஒன்று கருடனே ஏதோ ஒரு படம் ஒன்று நடித்தார். அப்போ அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் பேர் மண் சோறெல்லாம் சாப்பிட்டாங்க இந்த படம் வெற்றி பெறணும்னு. நம்மெல்லாம் பயங்கரமாக அதை விமர்சனம் பண்ணோம். என்னங்க ரசிகர்களை கொஞ்சம் கடிச்சு வைக்க மாட்டீங்களா, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களை வளரும் போதே காலி பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா இப்போ ஒரு விஜய்க்கு செஞ்சாங்கன்னா அது நமக்கு தெரியுது. ஆமாம், ஒரு வெறி பிடித்த ரசிகர்களாக இருக்கா, கேட்டால் உயிரை கொடுறான்னா கூட கொடுத்துருவான். ஆனால் சூரி நடித்து அப்போ தான் முதல் கதாநாயகனா அவர் வர்றாரு. இந்த படத்துக்கே மன்சூர் தின்னாங்கன்னா இதெல்லாம் காமெடியா இல்லையா, அப்போ நீங்கள் ஆள் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணுறீங்களான்னு நம்ம பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ ஒரு தியேட்டர்லையோ அல்லது எங்கேயோ செய்தியாளர்கள் பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, டேய் தம்பிகளா, இப்படிலாம் மன்சூர் திங்காதீங்கடா, இந்த காசுக்கு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்கடா, இது நல்லா இருக்கும், இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ கொண்டு வந்து போட்டானுங்க, விஜய்க்கு எதிராக சூரி பேசின பேச்சை பாருங்க, விஜய் ரசிகர்லாம் விடாதீங்கன்னு போட்டு அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அது எப்போவோ அவர் படத்துக்கு நடந்த சம்பவம் பாருங்க எந்த அளவுக்கு. இது நேற்று எடுத்த வீடியோங்கிற மாதிரி போட்டு விட்டுறாங்க. அப்படிதான் சங்கீதா வீடியோவும் போட்டாங்க அவங்க. அது எப்போவோ பழசு, எங்கேயோ அவங்க போகும்போது எடுத்த வீடியோ அது. அது நேற்று எடுத்தது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. தெரிய மாட்டேங்குது. படம் ரிலீஸ்க்கு அப்புறமா ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பல டைலமாஸ் இருந்தது. இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த படம் பண்ணும்போது கூட எனக்கு பெரிய நம்பிக்கை விஜய் சார் சிஎம் ஆவாருங்க, பட் இப்ப சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒன்று யோசிச்சிருப்பாரு, சில பேர் பார்த்துட்டாங்க. ரிலீஸ்க்கு அப்புறமா ஒரு மனநிலை என்னன்ற மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு எளிமை இருந்துச்சு. பல பேர்கிட்ட இருக்கிற திமுறை அவர்கிட்ட இல்லாம இருந்துச்சு. என்னன்னா, இப்போ நான் போய் ஒவ்வொரு ரசிகன்ட்டையே கெஞ்சணுமா அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. டைரக்டர்களுக்கே உரிய ஒரு திமுருன்னு கூட அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த படம் லீக் ஆகிடுச்சு, அவர் நினச்சிருந்தா இந்த படம் லீக் ஆகிடுச்சிங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் லீக் வெர்ஷன் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதுக்காக வீட்டில் இருந்துடாதீங்க, ஒரு முறை தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள், நான் கடைசியாக ஒரு அரை மணி நேரம் சொன்ன கருத்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் அவங்கள இன்வைட் பண்ணுறாரு. அது ஒரு நல்ல குவாலிட்டி தான். அது கூட வந்து சிலரை தியேட்டருக்குள்ளே வர வச்சுருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒரு இயக்குனராக இந்த படத்தில் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை, அது ஒரு பெரிய நமக்கு கவலை தான். அவருடைய முந்தைய படங்களை ஒப்பிடும் பொழுது ஜனநாயகன் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தான படம் கிடையாது. ஒரு டைரக்டராக நான் சொல்கிறேன், விஜய்ங்கிறது வேற, அவர் வர்ற ஃப்ரேம்லாம் நமக்கு ரொம்ப பரவசமாக இருக்குது. அவர் தனி ஆளாக நின்று வேர்ல்டு கப்பை வாங்கிட்டு போயிட்டார் அடிச்சு. ஆனால் இவர் வந்து இவருடைய ரோல் என்ன இருக்குது அதுலன்னா ஒன்றுமே இல்லை. அது பெரிய வருத்தம் தானே. இந்த ஓவராலா இந்த படம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசினாங்க. எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சுன்னா, ஒருவேளை இதுக்காக தான் இந்த ஏ சர்டிபிகேட்ன்றது கொடுத்துருந்தாங்களோ, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பல்வேறு படங்கள்ல வந்திருக்கு. அதோட இம்பாக்ட்ன்றது வேற, விஜய் சாரோட இம்பாக்ட்ன்றது வேற, அதை யோசிச்சு தான் கொடுத்துருக்காங்களோன்றது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா அவரு சிஎம் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த படத்தை தடுக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த ஏ அப்படின்ற அந்த சர்டிபிகேட் மேல அவங்க கான்ஃபிடண்டா இருந்தது இல்ல. அது வந்து ஃபைட் சீனுக்காக தான் கொடுக்கப்பட்டது. இந்த கருத்து ஒன்றும் இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுகிற கருத்தா இல்லையா. அது வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருங்க, யாரோ ஒரு சக்தி உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு இங்க முயலுது. உள்ளபடியே நீங்க வந்து அந்த கலவரங்களை பண்ற ஆள் கிடையாது. இந்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்தவராகட்டும், எல்லாருமே ஒன்று தான். யாரோ ஒருத்தன் வந்து உங்கள் பேரை சொல்லி இங்கே ஒரு கலவரத்தை தூண்டுறா, அதை மக்கள் நம்புகிறாங்க, அதுக்கு பலியாயிராதீங்கிறது தான் இந்த படம் சொல்ல வருகிற உண்மை. ஆக்சுவலாக இதோட ட்ரெய்லரை பார்த்துட்டு பல பேர் விஜய்க்கு எதிராக பொங்கி எழுந்துட்டாங்க. நீங்களும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காமிக்கணுமா? யார் யாரோ காமிச்சாங்க, இவ்வளோ காலம் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம், நீங்களும் அதை செய்யும் பொழுது எங்களால் அதை தாங்கிக்க முடியலன்னு பல பேர் பேசினாங்க. அவரு ஒரு படத்தில் இதுன்னு நினைக்கிறேன், அந்த பீஸ்ட் படத்தில் வந்து கடைசியாக ஒரு இஸ்லாமியரை சூட்கேஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வருவார். ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு இந்த இஸ்லாமியர்கள் மீது ஒரு தீராத வன்மம் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அது படமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறையாக இருக்குது. அப்போ அதை புரிஞ்சுக்காமல் பாதி பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து ஏங்கிறது அந்த வன்முறைக்காக தான். ஓவராலாக படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக விஜய் சாருக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் போயிருக்கும். அவரோட மனநிலையா என்ன இருக்குன்னு ஏதாவது தெரியும்? ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த படத்தை 4வது முறையாக அவர் பார்த்துட்டாரு. இதற்கப்புறமும் பல முறை அவர் பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கே எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், சட்டசபைக்கு வழக்கமாக வர்ற முதல்வர் வந்து நேற்று வரவே இல்லை, அவர் காலையில் வந்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு போவார், பாருங்கள் அப்படி வராமல் பண்ணிட்டாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா இப்போ பாருங்கள், ஒரு கடைசி படம், அவர் வந்து ஆத்மார்த்தமாக நடித்த படம், இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கிறாரு, அவர் சுற்றி சுற்றி
எங்கே திரும்பினாலும் இந்த திரையுலகத்தையும் திரையுலகத்தை சார்ந்தவர்களையுமே பார்த்து பழகின ஒரு மனிதர். அங்கேருந்து வெளியில் வந்துட்டாரு. அவருடைய கடைசி படத்தை ஒரு மனுஷன் இன்னொரு 10 தடவை தான் பார்த்துட்டு போட்டுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிதா? அங்கங்கே வந்து காவல் நிலையங்கள்லாம் பூட்டி போட்டு விஜய் சாருக்கு பாதுகாப்பு கொடுக்க போயிட்டாங்களா? கிடையாது. இயந்திரம் அரசு இயந்திரம் அது பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கு. அவர் எங்கே இருந்தாலும் இப்போ முதல்வர் போராடம்லாம் அது அலுவலகம் தானே. அவருடைய கார்லேயே அவ்வளோ செட்டப்புகள் இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு உத்தரவிடுவதோ அல்லது ஏதோ ஒன்று ஒரு மெமோ அனுப்புறதோ எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு 4 தடவை தான் பார்த்துட்டு போட்டுமே. அதுக்குள்ளே இவங்களுக்கு பொறுக்கல. ஐயோ போகிறாங்களே வர்றாங்களேன்னு. கலைஞர் காலத்தில் ஒருத்தங்க கூட வாய பொறுக்கல. அவர் தினமும் படம் பார்க்க போவார், தினமும் உட்காந்து கதை எழுதுவார். புரியுதா உங்களுக்கு? அவர் பண்ணால் தவறு கிடையாது, ஜெயலலிதா அம்மா பண்ணால் தவறு கிடையாது. அவங்க வீட்லேயே ஒரு தியேட்டர் வச்சுட்டு எல்லார்ட்டையும் டிவிடி வாங்கி படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படி தானே சரத்குமார்ட்ட ஒரு படத்தை வாங்கி டிவியில் போட்டு விட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. ஆமாம், அது போட்டு விட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் போச்சு. அதனால் யாருமே அவங்களுடைய பொழுதுபோக்குகளை நிறுத்தினதே கிடையாது. இவருங்கிறதுனால இவங்களுக்கு இலக்கரமாக போச்சு. விஜய் தானே சும்மா திட்டி வைப்போமே 4 வார்த்தை அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்குது. இந்த நீட்டுக்காக போராட்டம் எனக்கு தெரிஞ்சு 1 மாசமா நடந்துகிட்டு இருக்குன்னா இப்ப ரீசெண்டா ரொம்ப சீரியஸா மாறி இருக்கு. இங்க சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையோட ப்ரொட்டஸ்ட்லயே பல்வேறு இடங்கள்ல எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, தொடர்ந்து பாருங்க அவரு ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு, இந்த சமயத்துல ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு. ரெண்டாவது இந்த படத்தை போய் அமைச்சர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இங்க இருக்க மக்களை பார்க்காம அங்க போய் பார்த்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியானது. நீங்க எதுக்காக போராட வந்தீங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பார்த்தேன். அது அங்க எதுக்கு போய் வந்து ஜனநாயகன் படத்தை பத்தி பேசணும்? நீட்டுக்கு எதிராக நீங்க வந்து கோஷங்களை எழுப்புவதோ, நீங்க பிரதமருக்கு பேச வேண்டியதோ, நீங்க அதை பேச வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இவங்க ஜனநாயகனை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. இன்னொன்று, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு தொழில். அந்த தொழிலில் இருந்தவர் அவர். அதனால அவங்க போறாங்க. அது ஒரேடியாக இப்போ தமிழ்நாட்டிலே மொத்தம் கடை அடைக்கணுமா என்ன? அது ஒரு செக்டார். அது வந்து அது பாட்டை அது இயங்கிட்டு இருக்கு. இது ஒரு செக்டார், இது பாட்டை இயங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். யாரும் யாருக்காகவும் எதையுமே நிறுத்தினது கிடையாது. இப்போ இவ்வளோ பேர் கேட்குறாங்கல்ல. இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்த அந்த வினோதினின்னு ஒரு நடிகை, அவங்க வந்து தினந்தோறும் ஒரு வீடியோ போடுவாங்க. அதில் அவங்க சீட் பெல்ட்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயோ காரில் போயிட்டு இருக்காங்க. வெட்டியாக எங்கேயும் போக போகிறதில்ல. அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையாக தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு வேளை படப்பிடிப்பு கூட போகலாம். அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, இது மாதிரி டெல்லியில் வந்து அந்த மாணவர்கள்லாம் போராடினாங்களே, அவங்களெலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரிலீஸை பற்றி நீ எதுக்கு கேட்குற? ஜனநாயகன் ரிலீஸை பற்றி பேசு. அதுதான் இங்கே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமாம், ஒரு சட்டையராக பேசுகிறாங்களா அவங்க? நீங்களே ஒரு வேலையாதாரமாக போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன எல்லா வேலையும் விட்டுட்டு நீட்டுக்காக எதிராக போராடிட்டு இருக்கீங்களா, இல்லை செக்ரட்டரியேட் வாசலில் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க, போகிற இடத்துல ஒரு வீடியோ போடுறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு அது ஒரு தொழிலாக நினச்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி தான் எல்லாரும் அவரவர்களுக்கு அவரவர் தொழில் முக்கியம். அதே நேரத்தில் இந்த நீட் விவகாரம் குறித்து அவர் பேசாமல் இருந்தாரா முதல்வர்? அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்திட்டார். நாங்கள் நீட் தேர்வுக்கு எதிரானவர்கள், இப்போவும் நாங்கள் வந்து நீட் தேர்வை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டார். ஏற்கனவே திமுக என்ன பண்ணுச்சோ, அதிமுக என்ன பண்ணுச்சோ, அதுதான் தாவேக்காவும் பண்ணுது. இதில் என்ன பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க புரியவே இல்லை நமக்கு. இப்போ நீங்கள் உண்ணாவிரதம், நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க, அரசு அனுமதி கொடுத்துருச்சு, உங்களை எங்கேயா அடித்து விரட்டினாங்களா? அப்போ என்ன பண்ணணும்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அது ஒரு தொழில் தானேயா. அது ரிலீஸ் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? ஆமாம், இல்லை நான் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாட்டில் எங்கேயோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீ மொத்தமும் கடையை மூட்டு எல்லாம் வீட்டில் உட்காந்துருன்றாங்க. நீ உட்காந்துருக்கியா? முதல்ல நீ காலையில் எழுந்துச்சு நீட்டாக குளிச்சுட்டு 3 வேளையும் சாப்பிட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு இருக்கல. அப்படி தானே ஒவ்வொருத்தரும் இருக்க முடியும். இது ரொம்ப வினோதமாக இருக்காங்க இவங்க. அதுவும் விஜய் ஆட்சியை பிடிச்ச பிறகு தலைகளே நடந்துட்டு இருக்காங்க. வேற என்னென்னமோ பண்ணாங்க, காதால சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாதி பேர் வேற மாதிரி ஆயிட்டாங்க, கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.